இன்னைக்கு நாம த சைலண்ட் சி அப்படின்ற வெப் சீரிஸோட 3வது எபிசோட தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 எபிசோட் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் நம்புறேன். அந்த ஒரு காரணத்துக்காக அடுத்த எபிசோட் இது. போன எபிசோட் எங்க முடிஞ்சது? நிலவுல தண்ணி இருக்கு, அந்த சோர்ஸை தேடி ஒரு சில பேர் போயிருப்பாங்க. அங்க போன கடத்து அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அங்கதான் முடிஞ்சதாச்சா? அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்றத இந்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். 3வது எபிசோட் தொடக்கத்திலே ஹீரன் பூமிக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க அந்த மேப்பை மைண்ட்ல ஏத்திட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அந்த மேப்பை மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிம் வராரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் அங்க போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நீ தேடுறது அங்க இருக்கிற ஸ்டேஜ்ல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டேஜோட ஃப்ளோர் ஓகேவா, அங்கதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த ஃப்ளோர் ஏது அப்படின்னு சொல்லவே இல்லை, ஆனா அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரன் என்ன பண்றாங்க, இப்ப நிகழ்காலத்துல அந்த விண்வெளியில அதை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல எதை பார்க்கணும் அப்படின்னு தெரியல. ஆனா போடுறாங்க ஓடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க சீனியர் கிட்ட இருந்து அந்த இடத்துல ஒருத்தர் 3வது ஒருத்தனை தேடி போனார்ல போன எபிசோட்ல, அவர்கிட்ட இருந்து கால் வருது. நீ எங்க இருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க பேரு உன் கூட ஒருத்தன் வந்தான்ல அந்த ஜாலிமேன், அவன் பார்த்தா ஆக்சஸே இல்லாம ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரன் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஒருத்தரை தேடி போனீங்களா, அவர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ ட்ராப் மாதிரி தெரியுது, அதனால நான் வந்துட்டு இருக்கிறேன், நீ முதல்ல போய் அவனை புடி அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல இருந்து பார்த்தா கிரண் அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. கிட்டத்தட்ட அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஃப்ளோரை. பட் இருந்தாலும் கிரனால அதை ஃபுல்லா பார்க்க முடியல. அவனை போய் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜாலிமேனை தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஜாலிமேன் அந்த ஆக்சஸே இல்லாம ஒரு இடத்துக்குள்ள போனால அங்க பாத்தீங்கன்னா அவனால இதை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு கேப்சூல அதை எடுத்து பார்க்கறான், அதுக்குள்ள வெறும் தண்ணி தான் இருக்கு. அவனை புலம்ப ஆரம்பிக்கிறான், ஏண்டா என்னமோ இது பண்ண போறீங்க, அது கிடைக்க போகுது, பேர் வாங்க போறலாம், புகழ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் தண்ணியை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஹீரன் என்ன பண்றாங்க, அவனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குடிமை மேனை காட்டுறாங்க. அவர் இந்த கேப்சூல் கண்ணுல பட்டதுல இருந்து ஒரு மாதிரியா நடந்து வந்துட்டு இருக்காருல, அவருக்கு பாத்தீங்கன்னா நடக்கிற பாதை எல்லாமே தண்ணிக்குள்ள பாக்குற மாதிரியே தான் இருக்கு. நம்ம தண்ணிக்குள்ள முழுங்கிட்டு அப்படியே நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவருக்கு தெரியுது. அவர் அப்படியே நடக்க முடியாம கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஜாலிமேனை தேடி ஹீரன் வராங்களே, அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கிட்ட கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரன் அப்படியே வெளியே வராங்க. என்னத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஜாலிமேனை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி அந்த இடத்துல மித கூட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பொத்துன்னு மேல இருந்து அந்த கீழே விழுறான். சோ கீழே விழுந்தவன் இறந்தே போயிட்டான் போல இருக்கு. அப்ப பார்த்தா அவன் கையில சாம்பிள் மாதிரி இருந்துச்சுல, அது யாரோ ஒருத்தவங்க ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரன் பார்த்துட்டு அப்படியே பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த சீஃப் வராரு. வந்துட்டு இங்க என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறப்ப ஹீரன் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அந்த இடத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு கேப்டன் வராரு. கேப்டன் ஹீரன் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீங்க என்னத்தை பாத்தீங்க அதை மட்டும் என்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. பட் அவர் நம்பல. அதனால ஹீரன் ஷூட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும், அதை கைட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாரும் ஒரு ஷூட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா ஹீரோனோட கைட்டிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ணி பாக்குறப்ப எஸ் ஹீரன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அது இன்ஜினியர் போட்டு காட்டிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு, இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, எங்கடா அந்த 8 எரிமலை அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாலிமேன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவர் திடீர்னு என்ன பண்றாருன்னா வாந்தி எடுக்கிறாரு. வாந்தினா சாதாரண வாந்தி கிடையாது, தண்ணி வாய்க்குள்ள இருந்து வெறும் தண்ணியா ஊத்திட்டு இருக்கு. ஒரு பைப்பை நம்ம தெரி விட்டா எப்படி தண்ணி சொல்லன்னு சொட்டோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சொத்திட்டு இருக்கு. இதை அவர் பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. எடுக்கிறாரு ஒரு சின்ன உடம்புக்குள்ள இருந்து லிட்டர் கணக்குல எப்படி ஒரு 200 லிட்டர் ஆச்சு தண்ணி வெளில வந்திருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போதுதான் இப்ப ஹீரோனோட கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜாலிமேன் இறந்து போன அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டனல் இருக்கு. அந்த டனலுக்குள்ள இருந்தா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அந்த சாம்பிளை எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்க பாக்குறாங்க. மேபி யாராச்சும் ஒருத்தவங்க இங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ அதாவது கேப்டன் என்ன சொல்றான்னா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் தூக்குறவளுக்கு யாருக்குமே இங்க சக்தி கிடைக்காது. அப்படி அந்த இடத்துல தூக்கினாலும் பொத்துன்னு போட்டா ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா யாருமே இந்த இடத்துல திறமசாலாம் கிடையாது. சரி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சின்னு இருக்கும், இங்க இருந்து சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த குடிமைக்காரன் வாயில இருந்து தண்ணி வரதாங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவனை பாத்தீங்கன்னா சர்ச்சில் தூக்கி போட்டுட்டு அவனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாச்சும் காப்பாத்துறோம். பட் அவன் வாயில இருந்து தண்ணி நிக்காம வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் அளவுக்கு தண்ணி வந்திருக்கும் போல இருக்கு. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே தண்ணியா இருக்குது. அப்புறம் அவன் கழுத்துல ஒரு டியூபை போடுறாங்க. அது மூலமாச்சு தண்ணி எடுக்கிற நிறுத்தலாம்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இவன் உடம்புல ரத்தத்துக்கு பத்தி வெறும் தண்ணி தான் ஓடிட்டு இருக்க போல இருக்கு. ஒரு நார்மலா ஒரு மனுஷன் உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கும், ஒரு 5 லிட்டர் இல்ல 7 லிட்டர் இருக்குமாச்சா, அந்த 7 லிட்டர் தாண்டியே உன் வாயில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கு கிட்டத்தட்ட 100 லிட்டருக்கு மேல போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் அவன் பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு இழக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். அவன் சாம்பிள், அத ரத்த சாம்பிள் எடுத்து நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிக்குமான்னு சொல்லி பாக்குறான்.
பாக்குறாங்க. ரத்தத்துல தண்ணி கலந்துருக்கு. தண்ணினா வெறும் தண்ணி தான், ரத்தத்துக்கு பத்து வெறும் தண்ணி தான் இருக்கு. அதை பாக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தா அவனுமே இறந்து போயிட்டான். இப்ப 3 பேர் கிட்டத்தட்ட பலி ஆயிட்டாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு கேப்டன் கேக்குறப்ப, இங்க பாருங்க நம்ம 3 பேரை பலி கொடுத்திருக்கோம். இனிமேட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இடத்த விட்டு போக முடியும். ஹீரன் சொல்றதான் கரெக்ட். அங்க இருக்கிற பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க. அதுக்கடுத்து அங்க ஒருத்தன் பதறிட்டு இருக்கான். அந்த குடிமிமேன் செத்து போனதை பார்த்துட்டு, ஏன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட செத்து போனவங்க கிட்ட இருந்து பேச முடியாதாச்சா, அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கானா. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிம். சோ அந்த கிம் கிட்ட போய் கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றானா, சரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்கு பிரச்சனை இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டாக்டர் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த டெட் பாடி மட்டும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணா உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. கீழே நம்ம பார்த்த மற்ற பிணங்களையுமே வந்து பார்த்தோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இங்க என்ன நடந்துச்சுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும், இந்த டேட்டா ரூம் எங்க இருக்கு, அந்த டேட்டா ரூம்ல போயிட்டு நம்ம மர்மமான விஷயம் எல்லாத்தையுமே அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லாடி டாக்டர் கிட்ட கேக்குறப்ப, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கேப்டன் வராரு. கேப்டன் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிணங்களை மட்டும் முடியாதுங்க, கீழே நம்ம பார்த்தா அந்த பிணங்களையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் என்ன நடந்துச்சு அப்படின்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கேப்டன் ஹீரோயின் கிட்ட ஆரம்பத்துல இருந்து வந்து பார்த்தா திமிரா தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, இங்க என்ன நடக்குதோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப்டன் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க போயிட்டு பூமிக்குள்ள கனெக்ஷனை நாங்க ரெடி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறானா. இப்போ ஒரு நேரம் ஒரு 3 பேரை கூப்பிட்டு, இங்க இருந்து ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த இடத்துல கம்யூனிகேஷன் பண்றதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரை கூட்டிட்டு அந்த டனலுக்குள்ள போயிட்டு எப்படி அந்த பொண்ணு வந்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் துப்பாக்கி எடுத்துட்டு அந்த பக்கம் போறாங்க. இந்த பக்கம் அந்த இன்ஜினியர் அந்த குடிமைக்காரன் இறந்து போன நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் 2 பேருமே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையுமே நமக்கு 1 by 1 காட்டிட்டு இருக்க, ஹீரோயின் கூட ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் புலம்பிட்டே இருக்கிறான். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தா மர்மமான முறையில இறந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றாங்க, நம்ம கூட வந்த ஒருத்தர் வந்த 1 மணி நேரத்துல வந்து பார்த்தா ஏதோ ஒரு வைரஸால கிருமி மாதிரி ஏதோ ஒன்னு பரவி அவர் இறந்து போயிட்டாரு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்திட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த இடத்தை விட்டு போறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து பார்த்தா இங்க வந்திருக்கிறது அவங்க அக்காவோட இறந்து போன அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்களோட சாம்பிள் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போறாங்களே. அப்ப கூட அந்த ஹெல்ப் பண்ற அந்த பயணம் வந்திருக்கிறான். இப்ப கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் போனார்ல அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க பின்னாடி போற மாதிரி சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறப்ப யாருமே இல்ல. பட் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத அவரால் உணர முடியுது. இப்ப அப்படியே அதை தேடிட்டு அவர் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சாம்பிள் எடுக்க போன ஹீரோயின் கிட்ட அந்த டாக்டர் கிட்ட கால் வருது. என்னால வந்து பார்த்தா இங்க தனியா வேலை செய்ய முடியல, எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுது, சீக்கிரம் வா, ஒரு 10 நிமிஷம் வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கூட இருக்க அந்த பையன் என்ன சொல்றான், வேணும்னா நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, நீ என்ன டாக்டராடா, நீ உன் வேலையை படுறா அப்படின்ட்டு அவங்க திட்டி விட்டுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி இங்கே இரு, ஒரு 10 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. வேகமா ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டேட்டா ரூமை தான் தேடிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லி இருப்பார்ல, அதை தேடிட்டு இவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். அந்த டோர் கிட்ட வந்துட்டாங்க. பட் அந்த டோர் திறக்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் தேவைப்படுது. இப்படி இருக்கும் போது அவங்க அந்த டோரை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அந்த பையன் இருக்கால அந்த இடத்துக்கு வராங்க. வந்த இடத்த அவன் கேட்கறான், அவன் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப, இல்ல டாக்டர் கூப்பிட்டாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், வா நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, அதே நேரத்துல ஹீரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கல, அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கிறாரு. இதுக்கு மேல இந்த இடத்தை விட்டு போகணும்னா நமக்கு ஆக்சஸ் தேவைப்படுது. இந்த ஆக்சஸ் கிடைச்சாதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நம்ம பூமி கிட்ட வந்து டைரக்டா வந்து தைரியமா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. அதே மாதிரி இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சதே இல்ல, மெடிசன் ரிப்போர்ட் படி அப்படின்றாங்க. என்னன்னா இறந்து போன அந்த குடிமி மனுஷனோட உடம்பு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி தான் இருக்குதான். அவன் உடம்புல எங்கேயுமே ரத்தத்துக்கான சாம்பிளை என்னால பார்க்க முடியல, வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு அப்படின்றாங்க. இந்த சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னால கண்டே பிடிக்க முடியல. ஒரு கிருமியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அதை கிருமி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இது தண்ணியில வேகமா பரவக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. உடனே நவகிரக நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க எடுத்து வந்த சாம்பிளை செக் பண்ணி பாக்குறப்ப அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஒரு வைரஸ் கிருமி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இது எப்படி உருவாகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடிகார்டு இருக்கால அவன் கேக்குறப்ப, இப்படி ஹீரோயின் வந்து அந்த பாடிகார்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரோட உடம்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் எடுத்திருப்பாங்க. அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னதான் அது தண்ணியும் ரத்தமும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எண்ணெயில வந்து தண்ணி ஊத்திட்டா எப்படி ரெண்டு தனித்தனியா செப்பரேட்டா தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கதை இவங்க பாக்குறாங்க. அதை வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி டீமை காட்டுறாங்க. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அது
சரி பண்ண முடியல அப்படின்றனால இங்க இருந்து கீழே 20 அடி கீழே போகணும். அங்க போயிட்டு தான் நம்ம வேலை செய்யணும். அதுமே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்கணும், கீழே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இங்க இருக்கிறது ஒரே ஒரு இன்ஜினியர் தான். என்னால வந்து பாத்தீங்கன்னா அட் டைம்ல ரெண்டுத்தையும் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கேப்டன் என்ன சொல்றாரு, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் கீழே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் பாக்குறேன், நீ வந்து மேல என்னன்னு பாரு, எனக்கு தெரியாதா உன்கிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வேணாம் கேப்டன், இது வந்து ரொம்ப ரிஸ்க், ஏதாச்சும் பிரச்சனை வந்துற போது நீங்க ரெஸ்கியூ டீமை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல நம்ம ரெஸ்கியூ டீமுக்கிட்டயோ இல்ல கம்யூனிகேட் பண்ண முடியலனாலும் அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மள காப்பாத்த வருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அப்படி எடுக்காட்டி நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செத்து தான் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்றாரு. இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க 24 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி இருந்தாலும் நம்ம இறக்க போறது கன்ஃபார்ம், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு போலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப கீழே போறதுக்காக கேப்டன் ரெடி ஆகுறாரு. ஆனா அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா லிஃப்ட் ரிப்பேரா, படிக்கட்டு கிடையாது, பின்ன எப்படி போறதுன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிற கம்பி மூலமா தான் போகணுன்றப்ப அப்பயுமே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வேணா கேப்டன், நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது, நம்ம கம்யூனிகேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ரெஸ்கியூ டீம் 24 மணி நேரத்துல வந்துடும், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்றப்ப கேப்டன் என்ன சொல்லுன்னா, நான் ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாரா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் அங்க போறது தெரிஞ்சுக்கிட்டே ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் அம்மா கிட்ட கொடுத்த அந்த பெட் சாம்பிளை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் போறது தெரிஞ்சதும் உடனே அவர்கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. கேப்டன் அவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுமா அப்படின்றாரு. அதாவது நம்ம இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க, அதாவது ஒரு ஏலியன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்போம், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள கொலை பண்ண பாக்குறாங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னே தெரியல, ஒரு உண்மையான மனுஷனா இல்ல வேற யாரோ அப்படின்ற மாதிரி தெரியல, ஒரு வாட்டி மேல வந்தாங்களே அவங்களாம் கூட இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்மள ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணணும், அப்படி யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நீ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கற்பனையில இருக்கிற, அந்த கற்பனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து போனக்குள்ளே வச்சுக்க, வெளில எங்கேயுமே சொல்லாத, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாருன்னா அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப ஹீரோனுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, எனக்குமே ஒரு விஷயம் தோணுது, அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னா எதுக்கு வந்து அந்த சோர்ஸை வெளில எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு வந்து இவங்களை கொலை பண்றாங்க, இந்த சோர்ஸை கொடுக்க மாட்டா அப்படின்ட்டோம், அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சொல்லிட்டா பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி யார் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் ஏற்படுது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மேல டவுட் இருக்கு, அது யார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வெளில எட்டி பாக்குறாரு, வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருட்டா இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 3வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 4வது எபிசோடு தொடக்கத்திலேயே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த மிஷனுக்குள்ள பந்தான் அப்படின்றத காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பூமியில நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டமா இருக்கிறத பாக்குறோம். எல்லாரும் ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா தண்ணி பிடிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் தான் தண்ணி கொடுக்கறாங்க. லோ, மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி மூலமா தண்ணி கொடுப்பாங்க. சோ லோ கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும், மிடில் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு லோல இருந்து கொஞ்சம் அதிகமா தண்ணியும், அப்பர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மிடில் இருந்து கொஞ்சம் அதிகமாவும் தண்ணி கொடுப்பாங்க. இதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எதிர்த்து தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படியே போனா நாடு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே என்ன பண்றானா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோட பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை போல இருக்கு, படுத்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம தண்ணி குடிக்காட்டி நமக்கு நிறைய வியாதிகள் வரும், கிட்னி ஸ்டோன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வரும்ல. ஆனா அந்த காலகட்டத்துல தண்ணி குடிக்காதனால ஒரு காலை எடுக்கிற நிலைமை கூட வருமா. இப்ப ஹீரோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலுமே எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு வந்து தண்ணி நிறைய தேவைப்படுது, பட் நீங்க இருக்கிற இந்த மிடில் கிளாஸ்க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமா குடிக்க பயன்படுத்த முடியாது, சீக்கிரம் நீங்க அப்பர் கிளாஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா இந்த மிஷனுக்குள்ள வரதுக்காக முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு கிடையாது, லிப்ட் கிடையாது, அங்க இருக்கிற அந்த கம்பிகள் மூலமா தான் போயிட்டு இருக்கிறாரு. மேல இருக்கிற பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பத்திரமா இருக்கீங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பி அதிர்வதை ஹீரோ பாக்குறாரு. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ட சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த லிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அது வேகமா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு இருக்குது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேல இருக்கிற கியூ மெம்பர்ஸ் கூட அதை எப்படியாச்சும் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாக்குறாங்க. எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாத நிறுத்துறதுக்கு கேப்டன் அலோதான் அப்படின்ற மாதிரி நினைக்க ஹீரோவை நோக்கி அது கிட்டத்தட்ட செம்ம ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஒரு 2 செகண்ட் அவர் எப்படி அடிச்சு தூக்கிறோம் சொல்லி பார்த்தா டக்குனு ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு செகண்ட்ல அதோட லெஃப்ட் சைடுல திரும்ப அது அப்படியே மேல போயிட்டு ஹப்போட கேப்டன் தப்பிச்சிட்டாருன்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. அவரோட ரூப் வந்து பாத்தீங்கன்னா அதை மாட்டிக்கிட்டு அவரை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணுதுன்னா அது போய் மேல கிட்டிக்கவும் அப்படியே ஒரு வந்து கொலாப்ஸ் ஆகி மேல எல்லாம் பறக்கிற மாதிரி தெரியுது. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பியை பிடிச்சி தான் நிக்கிறாரு. அவர் அந்த ஒயர் அதுல கட் பண்ணி விட்டுட்டாரு போல இருக்கு. அது மேல பறந்து போயிருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கிறப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி தப்பிக்கிறாரு, அந்த ரூஃப்ல இருந்து வரணும்ல, அங்க இருக்கிறவங்க
என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி ரூஃப போறோம் நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லிஃப்ட் ஆனது உடஞ்சு கீழே விட ஆரம்பிக்குது. இவரு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் தடுமாறி சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. அங்க போனதுக்கு அடுத்துமே அந்த போட்டிருக்க ஷூட் வந்து அவருக்கு மெசேஜ் கொடுக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர்ல இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுது அப்படின்றப்ப அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மேல இருக்கவங்க கேப்டன் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்துட்டேன், இதை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருன்னா அந்த ஆக்சஸ்க்கான எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு அவர் முடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க அப்படியே அவருக்கு என்ன பண்றாருன்னா படிக்கட்டுல நடந்து போறாரு மேலே ஏறதுக்காக. அப்படியே மயக்கம் போட்டாரு. எஸ் அவருக்கு ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு உடம்புல இருக்கிற எல்லா காத்துமே வெளில போயிட்டு அவர் மயக்கம் போட்டுட்டாரு. மேல இருக்கவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட காலை தொட்டு பாக்குற மாதிரி எல்லாம் கனவு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த தண்ணி எப்படி வருது அதோட சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தோணுது. அதாவது அந்த குடிமி இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருந்து அவ்வளவு தண்ணி வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப அவன் இறந்துட்டான், அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல. அப்ப இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்றதை நம்ம பொறுமையா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு பொறுமைக்கு வராங்க. அதே நேரத்துல இங்க கேப்டனுக்கு யாரோ தங்க அஸ்தி வாய்ஸ்ல கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா டக்குன்னு அவரே மேல தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம பாய்ஸ் விட்டுருவானுங்களா? தூக்கிட்டு வந்த கழுத்த அவர் கேட்ட ஒரே கேள்வி சிக்னல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான், அது மூலமா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல, சிக்னல் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நமக்கு என்ன பண்றது, கீழே போனது எல்லாமே வந்து பார்த்தா வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா கேப்டன் உட்காந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எமர்ஜென்சிக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அது மூலம் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்றப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு பதறிக்கிட்டே வந்து கேப்டன் நம்ம இருக்கிற இடத்துலயே பூமிக்கு ஒரு சிக்னல் போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. என்னடா சொல்ற அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் அந்த குடிமி காலிமன் செத்து போனார்ல அந்த இடத்துல தான் வருது. உடனே இவங்க இங்க என்ன பண்றாங்க துப்பாக்கி எடுத்துட்டு அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போறாங்க. அந்த கருப்பாடு யாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த போன மட்டும் தான் கிடக்குது. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் எடுக்கிறாங்க. சோ இது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பூமியில இருக்க யாரு கூட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு தெரியுது. சரி வீடு அதை பத்தி நம்ம பெருசா பண்ண வேணாம், இந்த போனை வச்சு உன்னால சிக்னல் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கேப்டன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தாறு மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் கொடுக்கறதுக்காக போறாங்க. அங்க போன கருத்து இவங்க யாருக்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கொரியால இருக்கிற அந்த தாய் கிழவி அவங்க கிட்ட பேசுறப்ப ஹீரோ என்ன கேக்குறானா நாங்க இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லி அனுப்புறீங்க, இந்த இடத்துல வெறும் ரேடியேஷன் தான் இருக்கு, அதனாலதான் அங்க இருக்கிறவங்க இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் இந்த இடத்துல ரேடியேஷன் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க உங்களோட வேலை அது கிடையாது, அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு யாரு செத்தா போச்சா அப்படின்ட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்ன்றது தெரியல, உங்களோட வேலை என்ன அந்த சோர்ஸ் எடுத்துட்டு வரதானே, அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வர வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ என்ன பண்றோம் கொஞ்சம் மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். இங்க ஆபத்து இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தேடி வந்ததை எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதை கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு ஃபுல் சோர்ஸ் தேவைப்படுது, ஃபுல் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இதை வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னால கொடுக்க முடியும், ஆனா அங்க என்ன தப்பு நடக்குது ஏதுன்றதை நீங்களா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவை அந்த ஃபுல் இது அதை கொடுத்துற நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்றப்ப சரி நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த போனை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்ததா இவங்க எல்லாருமே ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த ரூம் கிட்ட தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரூமை போய் திறக்க பாக்குறாங்க, திறக்க முடியல, பட் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா திருப்பி வந்துட்டு அந்த சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருந்தாங்களா ஒரு தண்ணி மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் எடுத்து அவங்க கையில குத்தி அந்த ரத்தத்தை அதுல சொட்டுறாங்க. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளேட் ஆகுது, அதாவது அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெருக ஆரம்பிக்குது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது, 16 32 ஆகுது அப்படின்ட்டு பிரிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி நிறுத்துறதுன்றப்ப அதை ஃப்ரீஸ் பண்ணாதான் முடியும்ட்டு ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஹீரோனுக்கு புரியுது நம்மளோட ரத்தத்துல அந்த தண்ணி கலந்துருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது மல்டிபிள் ஆகுது, இந்த தண்ணியை வந்து நம்ம பூமிக்கு எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா வந்து நம்மளோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் கேப்டன் என்ன பண்றாரு ஒரு மேலதிகாரிங்க கிட்ட இருந்து ஆக்சஸ் வாங்கிட்டு இப்ப நம்ம கீழே போயிட்டு செக் பண்ண போறோம் அப்படின்றப்ப அந்த இன்ஜினியர் வந்து பார்த்தா சரியான பயந்தாங்குழி போல இருக்கு. கேப்டன் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க ரெஸ்கியூ டீம் வர சொல்லுங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்றப்ப கேப்டன் லைட்டா கோவப்பட்டு அவங்க கிட்ட என்ன கேக்குறாருன்னா அம்மா நீங்க கேப்டனா இல்ல நான் கேப்டனா இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்றப்ப அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல, நமக்கு இந்த ஆக்சஸ் கிடைச்சிச்சு இங்க என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த லேப்ல இருந்து அந்த 3 பேரும் ஓடி வந்து ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அப்பதான் ஹீரோன் கேக்குறாங்க நம்ம இங்க தண்ணியை தான் தேடி வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல தான் அந்த தாய் கிழவிக்கு என்ன பண்ணிருப்பா ஹீரோவை மீட் பண்ணி பேசிருப்பா. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா நிலாவில தண்ணி இருக்கிறது அந்த லூனா அப்படின்ற ஒரு வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பூமியில அளவு கடந்த தண்ணி நம்மளால கொண்டு வர முடியும், பட் அங்க ஒரு பிரச்சனையால அதை கொண்டு வர முடியல, நீங்க போயிட்டு அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளானாவே இருந்திருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்டனுக்கு இது தெரியுமில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா எங்க அக்கா தான் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. பட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்ல தான் நமக்கு காட்டுறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா
உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நிலவுல ஒரு காலகட்டத்துல நிறைய தண்ணி இருந்ததாகவும் அந்த தண்ணியை தேடிட்டு சில சயின்டிஸ்ட் போனப்ப அந்த இடத்துல எல்லாமே காஞ்சி போய் கருப்பா இருந்ததாகவும் அதை தான் நம்ம பூமியில பாத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா அப்ப நம்ம பூமியிலேயே இன்னும் கொஞ்ச நாள் தண்ணி எல்லாம் போயிட்டா நம்ம இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல சீச்சா அப்படிலாம் நடக்காது அதை மாத்திரத்தை நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதாவது அவங்க அந்த விண்வெளி பயணத்தை போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த டாக்டர் அம்மா அந்த பாடி கார்டு அப்புறம் ஹீரோயின் வந்து 3 பேருமே ஒரு பக்கமாவும் மத்த எல்லாருமே வந்து பார்த்தா இன்னொரு பக்கமா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்னன்னா அவங்க அக்கா தேடி வந்தா அப்படின்றான், இன்னொருத்தன் என்னன்னா நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன சொல்றான், நம்ம போயிடுவோம் இங்க இருக்க வேணாம், கேப்டன் ஏதாச்சும் சொல்றானா, உன் வீட்டுல ஒருத்தன் செத்து போயிட்டானா நீ இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஹீரோயின் அவங்க அக்காவை கொலை பண்ணிட்டாங்க, சோ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு எதுக்கு இப்படி ஒரு வேண்டாத வேலை, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, எதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எங்க அக்கா கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது விண்வெளியில இருந்து மெயில் வந்துச்சு அப்படின்றப்ப ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைன் டியூனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியை பத்தி எனக்கு ஒரு இது கொடுத்திருந்தாங்க, அதனால தான் எங்க அக்காவை தேடி இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும். எங்க அக்கா இறந்து போயிட்டாங்க தான், பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கேன். மேபி இந்த தண்ணியை நீங்க பூமிக்கு எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த பணம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மெடலுக்கெல்லாம் கொடுப்பாங்க, உங்களை ஹையர் கிளாஸ் கூட்டிட்டு போவாங்க, அவ்வளவுதான். பட் இந்த தண்ணி வந்து நம்ம பூமி கொடுத்தோம்னா அது அளவு கடந்த அளவுக்கு பெருகிட்டே போகும், அது பெருக பெருக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுனாமிக்கு அந்த பூமி அழிஞ்சு போறது அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இங்க என்ன இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதுக்கு நம்ம அந்த டேட்டா ரூமுக்கு போகணும். அந்த டேட்டா ரூமுக்கு போறோம்னா ஆக்சஸ் வேணும், அது உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோனை சுத்தமா நம்ப மாட்டாரு, இப்பயுமே ஒரு மேல நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பொண்ணு ஏதோ சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்குன்னா இந்த பொண்ணு போற போக்குல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டானா அதுக்கடுத்து யாருக்கு பிரச்சனை வரும், ஹீரோக்கு தானே பிரச்சனை வரும், அவங்க பொண்ணை காப்பாற்ற முடியல அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நினைச்சிட்டு இருப்பாரு. இதுக்கடுத்து வந்து பார்த்தா இங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க. இங்கதான் ஹீரோயின் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்த டேட்டா ரூம். அங்க போய் பாக்குறப்ப கீழே வந்து பார்த்தா ஏதோ ஒன்று இருக்கு, என்னன்னு சொல்லி பாக்குறப்ப பாவர்கா கொடி மாதிரி இருக்கிறத பாக்குறாங்க. இந்த இடத்துல எப்பரா செடி முளைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல கொடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவா. அது ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பேஸ்மெண்ட், அதுக்குள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட செடிகள் முளைச்சிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்திருக்காங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இந்த இடத்துல எப்பரா ஒருத்தம் விவசாயம் போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா 4வது எபிசோட முடிச்சிட்டாங்க. இதோட தொடர்ச்சி வந்து பார்த்தா நாளைக்கு காலையில நம்ம சேனல்ல வரும். அதை மிஸ் பண்ணாம கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்க போனை தேடி வரும். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டடா பை பை.